ஹாய். ஹாய். உங்க நேம் என்ன? சதீஷ். சரி, ஓகே. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் இன்னைக்கு காலையில வந்திருக்கு தெரியுமா? ம். என்னது? நான் வந்துட்டு நெறையா நியூஸ் பார்க்குறேன். எந்த நியூஸ் கேட்குறீங்க நீங்க? ஓகே. அந்த நியூஸ் நானே சொல்லிடுறேன். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து நம்ம விராட் கோலி வந்து ரிட்டயர் ஆயிருக்காரு தெரியுமா? ஓகே, நானும் பார்த்தேன். ஓகே. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே. அப்போ வந்து என்ன காரணமா இருக்கு அவர் ரிட்டயர் ஆனதுக்கு? ரிட்டர்ன் மீன்ஸ் அவரோட வந்துட்டு பர்சனல் முடிவு. மேபி வந்துட்டு அவரோட கேரியர் இதோட ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் இருக்கலாம். ஓகே. ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலி வந்து ரோஹித் சர்மா ரிட்டயர் ஆனனால தான் இவரும் ரிட்டயருக்கு அப்ளை பண்ணி நான் ரிட்டயர் ஆயிட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? அப்படி இருக்காது கம்பல்சரி. ஏன்னா ரோஹித் சர்மா முடிவு தனி முடிவு. ஏன்னா வந்துட்டு பிசிசிஐக்குள்ளே ஏதாவது மேபி ஒரு இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இல்லை ஆஸ்திரேலியன் டெஸ்ட்லேயே வந்துட்டு ஆல்ரெடி விராட் கோலி முடிவு எடுத்திருக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு நியூஸில் பார்க்கும்போது அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி முடிவெடுத்து இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. இங்கிலாந்து டூருக்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு வழி விடலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலியோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இருந்துச்சு. அவரோட பேட்டிங் வந்து நிறைய பேசப்பட்டதா இருந்துச்சு. இப்போ அவர் இல்லாதது இந்தியா டீமுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா வந்துட்டு 3 ஃபார்மேட்டில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னா விராட் கோலி மட்டும்தான். ஸோ வந்து சச்சினுக்கு அடுத்து வந்துட்டு பெரிய ஒரு ஸ்கோரர்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். ஸோ அவர் வந்துட்டு இன்னும் 2-3 இயர்ஸோடு ஆடி இருக்கலாம். பட் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஆடியன்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து ரோஹித் சர்மா ஃபேனு. விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 பேரும் வந்துட்டு இதே மந்தில் கொடுத்தது இன்னும் ரொம்ப பேக் டு பேக் வந்தது வந்துட்டு இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய மிஸ் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விராட் கோலி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸாக எந்த பிளேயர் வருவாங்க, வந்தால் நல்லா இருக்கும்? ரீப்ளேஸுங்கிறது இப்போ இந்த இந்தியன் டீமில் யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வந்துட்டு இப்போ ஜெய்ஷ்வால் இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸ்க்கு ரோஹித் சர்மா பிளேஸ் கொண்டு வந்துடுவாங்க. தேர்டுக்கு வந்துட்டு அவங்களோடது கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான பிளேஸ் தான். அது வந்துட்டு இந்தியன் டீம் தான் சூஸ் பண்ணணும். அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியலை. ஓகே. ஸோ இப்போ வந்து வேற ஒரு விஷயமும் இப்போ நடந்துருந்துச்சுல. இப்போ வாருக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்து என்னன்னா ஐபிஎல் மேட்சை 1 வீக் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இப்போ ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி கப் அடிப்பாங்களா? கப்படிக்கிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்த விதமாக இருக்கட்டும், ஆடின விதமாக இருக்கட்டும், அதர் இதுலேயே போயிட்டு என்ன சொல்கிறது ஸ்டேடியத்துலேயே நல்லா விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கம்பேக் வேறு திரும்ப சின்னசாமிலையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கப்பு இந்த தடவை ஆர்சிபி அடிக்கும், ஓகே. நம்பலாம். ஹாய். ஹாய். உங்கள் நேம் என்ன? இமானுவேல். ஓகே. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு தெரியுமா? என்ன நியூஸ்? டெஸ்ட் மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு தெரியுமா? இல்லை தெரில. தெரியலையா? சரி, ஓகே. ஏன் இந்த நியூஸ்ல பாப்பீங்களா ஃபர்ஸ்ட்? பார்ப்போம். எல்லா நியூஸ் மாற்று எல்லா நியூஸ் பாப்பீங்க? அப்பப்போ இன்ஸ்டாவில் பார்த்துட்டு. ஓகே. இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்த நியூஸ் எது? ரீசெண்டாக இப்போ இந்த பாகிஸ்தான் முடிஞ்சும் மறுபடியும் பாகிஸ்தான் ஆரம்பிச்சு அதுதான். சரி, மேட்ச் பாப்பீங்களா? அதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி மேட்ச் பாப்பீங்களா? அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். சும்மா ஒரு மாதிரி ரீல்ஸில் ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். வேறு சரி, ஃபர்ஸ்ட் அவர் ரிட்டையர் ஆனதை கேட்கறதுக்கு முன்னாடி விராட் கோலி யாருன்னு தெரியுமா? மும்பை இந்தியன்ஸ் கேப்டன். ஓ இல்லை சாரி, ஆர்சிபி கேப்டன். பயந்துட்டேன், மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா? அது மாற்றி ரெண்டு, ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா தான் மறுபடியும் அதனால் ஸோ அது போயிடுச்சு. ஓகே. ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு ரீசன் ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா ஏன்னு? ரீசன் அவ்வளோன்னு தெரில. மேபி ஏதோ நல்லதாக தான் இருந்திருக்கும். ஸோ அது எதுவும் தெரில. அது போக ஏதோ பார்த்துக்குது. போக போக என்ன பார்க்கலாம்? அவரே ஏதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் எதுக்கு தான் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சது. என்ன ரீசன் தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீம் எது, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சிஎஸ்கே. நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் சொல்லிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் மேட்ச்சில் சொன்ன நான் அவ்வளோ பார்த்தது ஐபிஎல் தான் அப்பப்போ பார்ப்பேன். ஸோ அதனால். ஓகே. ஹாய் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. உங்கள் நேம் என்ன? என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. ஓகே. இப்போ ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும், நேற்று நைட்டு வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆக போடுற மாதிரி. ஸோ ஆல்ரெடி வந்து டிஎன்லேருந்து நம்ம விராட் கோலியும் ரோஹித் சர்மா 2 பேரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ விராட் கோலியும் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆமாம், இது வந்து நம்ம எதிர்பார்க்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆக சொன்னார். இப்போ நேற்று வந்து இப்போ விராட் கோலியும் அவரும் சொல்லிட்டார் ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால. ஆனால் அது வந்து ரொம்ப இப்போ இந்திய டீமுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா பேட்டிங் எல்லாமே தெரியும். அவங்க 2 பேருமே ரொம்ப இந்தியன் டீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ ஒரு வேளை வந்து யங்ஸ்டருக்கு வழி விடுறதுக்காக கூட இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டோனியும் வந்து அதே மாதிரி தான் இருந்தார். ரொம்ப நாளாக நிறையா டீம் ஜெயிச்சு கொடுத்து கப்பு வாங்குறது வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு.
ஸோ அவரும் கொஞ்சம் ஏஜ் ஆகிறதுனால கொஞ்சம் வழி விட்டு இப்போ யங்ஸ்டருக்கு வழி விட்டதுனால விலகிட்டார். இப்போ அதேமாரி வந்து இவங்களும் அந்த முடிவு எடுத்து கொஞ்சம் விலகிருக்கலாம். ஆனால் இவங்க விலகுனது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்திய டீம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, அவங்க பேட்டிங் ரொம்ப அருமையான பேட்டிங் 2 பேருமே. எவ்வளோ டீம் ஜெயிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க விலகுனது வந்து. ஓகே. இப்ப கஷ்டம் சொல்லும்போது இந்தியா டீமுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்ங்கும்போது விராட் கோலி வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நெறைய இருந்துச்சு ம். டீமுக்கு. ஸோ அவரோட இழப்ப வந்து இந்தியா டீம் எப்படி பார்க்க போறாங்க? இல்ல அதான் சொல்றேனே, நான் ஒரு பேட்டிங்க வந்து நெறையா டீம் ஜெயிச்சு குடுத்ததே வந்து அவரோட பேட்டிங் தான். அது இப்ப ஐபிஎல்ல கூட பாருங்க, பெங்களூர் வந்து இப்ப நம்பர் 1 டீம் வந்திருக்கு. ஒவ்வொரு சீசன்லயுமே ஒரு கப்பு கூட அடிக்கலன்னு சொல்லிலாம் ஒல்லு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ அவரோட பேட்டிங்க ஒவ்வொரு வருஷமும் அவரோட பேட்டிங் தான் வந்து டீமுக்கே வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ, அவர் பேட்டிங் இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப இந்தியா வந்து இதுக்கு மேல கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்ப இப்ப எப்பயுமே வந்து ஓட்டுவாங்க ஆர்சிபிய. இப்ப ஐபிஎல்ல வந்து அவங்க தான் ம். டாப் பிளேஸ்ல இருக்காங்க நீங்களே ஆமா, சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ திடீர்னு ஒரு முடிவு வந்து டெஸ்ட் மேட்ச்ல இப்படி வந்திருக்கு. ஸோ ஆர்சிபி ரிட்டர்ன் இந்த ஒரு வாருக்கு அப்புறம் 1 வீக் வந்து ம், ம். மேட்ச் நிப்பாட்டிட்டு திரும்பி பண்ண போறாங்க மேட்ச் வந்து. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஐபிஎல்ல வந்து கப் அடிக்குமா ஆர்சிபி? இல்ல இந்த டைம் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் எவ்வளோ முயற்சி பண்ணி இப்போ பேட்டிங், பவுலிங் எல்லாமே நல்லா போய்க்கிட்டு இருக்கு ஆர்சிபி டீமு. நான் வந்து சிஎஸ்கே தான், சென்னை டீம் தான் ஃபேனு. இருந்தாலும் அந்த டீமோட பேட்டிங், பவுலிங்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா போன டைம் மேட்ச்சுக்கு இப்போ இந்த டைம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இந்த டைம் அவங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய் உங்க நேம் என்ன? மணிகண்டன். ஓகே. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு தெரியுமா? என்ன நியூஸ் வந்துச்சு? ஆமா, இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. என்னது கேட்கல? இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. அந்த நியூஸ் தான் நான் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே. ஸோ பரவால்ல. இந்த நியூஸ் இவருக்கே தெரிஞ்சிருக்கு. பார்க்கும்போது அதெல்லாம் ஏதோ தெரியாத மாரி இருந்தீங்க. ஓ, தெரியும். அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறேன்ல ரெகுலரா. ஓகே. ஸோ இப்ப அதே தொடர்ந்து இப்ப டெஸ்ட் மேட்ச்ல வந்து விராட் கோலி ரிட்டயர் ஆயிருக்காரு தெரியுமா? விராட் கோலி ரிட்டையர்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஆமா. ஓ காட். இப்போ வந்து அவங்க இப்போதான் T20ல ரிட்டைர்மெண்ட் கொடுத்ததே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதுலேருந்து வெளில வர முடியல. இப்போ தான் ஐபிஎல் நல்லா போயிட்டே இருக்கேன், சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ளே இப்போ இதுலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. இந்த நியூஸ் இப்போ தான் உங்கள் வாயிலாக தான் கேட்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் யார் வந்து காப்பாற்றுவான்னு தெரியல. அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் யார் வராங்கன்னு இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தான். ஸோ என்ன காரணத்தினால அவர் ரிட்டயர் ஆயிருப்பாரு? இல்லை, ரோஹித் சர்மாவும் இவங்க தான் T20ல ஒன்றா ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் கொடுத்தோடனே இப்போ கூட விளாட்ற பிளேயர் இல்லைன்ட்டு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருப்பாரு நான் நினைக்கிறேன். ஓ அப்படி. சரி ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம விராட் கோலி வந்து டெஸ்ட் மேட்ச்ல நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரீப்ளேஸா எந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ சிக்மன் கில் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த பிளேயர்ஸும் எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ போன ஜென்ரேஷனுக்கு தான் நான் பார்த்தேன். இப்போ இந்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் யாரும் எனக்கு பெருசாக தெரியல. இப்போ வரப்போ தான் பார்க்கணும். ஹாய். உங்க நேம் என்ன? அப்துல். ஓகே. இப்போ ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி T20ல வந்து விராட் கோலி ரிட்டயர் ஆயிட்டாரு. இப்போ டெஸ்ட் மேட்ச்லயும் ரிட்டயர் ஆயிருக்காரு. அது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியாது. அது அப்படி அது ஐடியா இல்லை. அப்படி இல்லையா? ம். சரி அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து 1 வீக் வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா. ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு இஷ்யூனால. இப்போ திரும்பி அது ஐபிஎல்ல வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி தான் முன்னாடி இருக்கு. இப்போ ஒரு விஷயம் வந்து விராட் கோலிக்கு நடந்திருக்கு. ஸோ ஆர்சிபி கப் அடிச்சிருமா? ஆர்சிபி பார்க்கலாம், எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அடிக்கணும் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நோ ஐடியா அதை பற்றி.